ஹாய் கைஸ், ஆக்சுவலாக இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெப் டெவலப்மெண்ட் டுட்டோரியலில் 5th வீடியோவில் இருக்கும். ஓகேங்களா? 5th வீடியோ, அதாவது இது ஒரு ஃபார்மலான வீடியோ கிடையாது, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ. ஆமாம், இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு வெப்சைட்டை ஆக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அது HTML வச்சு ஆக்ட் பண்ண போகிறோம். சரி, பார்க்கலாம் வாங்க. எப்படி ஆக்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நீங்கள் ரெடியா? ஆக்ட் பண்ண ரெடியா? உங்கள் லேப்டாப் ரெடியா? ஆன் பண்ணிட்டீங்களா? ஓகே, வீடியோக்குள்ளே போயிடுவோம், ஆக்ட் பண்ணிடுவோம். விஷால் என்னடா அது விக்கிபீடியா பேஜ், ஆனால் விஷால் பீடியான்னு இருக்குது. ஏன்டா நானும் இது பண்ணலடா. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். இந்த அளவுக்கு பெரிய பிரபலமான வெப்சைட் இருந்தால் நான் எங்கேயோ போயிருப்பேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் தான் பண்ணேன். சரி, இது எப்படி இந்த மாதிரி கூலாக வந்து ப்ராங்க் பண்ணலாம். அண்ட் தென் இது நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு டெக்னிக்கும் கூட. நம்ம வந்து இது சும்மாலாம் பண்ணல. ஃப்யூச்சரில் நம்ம வந்து இந்த மாதிரி வெப் பேஜஸை வந்து எடிட் பண்ணுறது, க்ரோம்லேருந்தே வந்து நம்ம எந்த வெப்சைட் போகிறோமோ அந்த வெப்சைட் வந்து நம்ம எடிட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அது எப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இங்கே விஷால் பீடியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, ஆனால் அங்கே வந்து ஆக்சுவலாக விக்கிபீடியான்னு தான் இருக்கும். இப்போ ரீலோட் பண்ணிங்க அப்படின்னா இதெல்லாம் போயிடும். ஸோ விக்கிபீடியான்னு இருக்குது. இப்போ நான் வந்து இதை சசிபீடியா அப்படின்னு மாற்றணும்னு நினச்சேன்னா, இங்கே வந்து மவுஸில் ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இது ஓப்பன் ஆகும், ட்ராப் டவுன் மென்யூ. ஸோ இதுக்குள்ளே வந்து நம்ம இன்ஸ்பெக்ட் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா, அதாவது நீங்கள் இப்போ இந்த விக்கிபீடியா அப்படிங்கிறது வந்து மாற்ற போகிறீங்க. ஸோ அது மேலே நீங்கள் அந்த கர்சரை வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி இன்ஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது ஓப்பன் ஆகும். ஸோ அதை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கொசம் ஏதோ வரும். ஆனால் அது வந்து ஒரு இடத்த வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கும். ஸோ அந்த டார்க் மோடில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து டார்க்கில் காமிக்குது, உங்களுக்கு வந்து ஒயிட்டாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விக்கிபீடியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடுவில் எழுதியிருக்கு பார்த்தீங்களா, 2 டேக்குள்ளே, அதாவது H1 டேக்குள்ளே விக்கிபீடியா அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. இப்போ நான் அதை அப்படியே விக்கிபீடியாவை தொட்டேன் அப்படின்னா எடிட் பண்ணலாம். நம்ம இதே என்ன வேணாலும் மாற்றிக்கலாம். நான் வந்து சசிபீடியான்னு மாத்திரப்பேன். ஸோ உங்களுக்கு வந்து சசிபீடியா அப்படின்னு சொல்லிட்டு நான் மாற்றிட்டேன். அண்ட் தென் இது வந்து பர்மனெண்ட்டாக சேஞ்ச் ஆகாது. இது வந்து நம்மளோட கம்ப்யூட்டரில் இருக்க HTML ஃபைலை சேஞ்ச் பண்ணுறோம். அதாவது விக்கிபீடியா வந்து நம்ம விக்கிபீடியா பேஜுக்கு ரெக்வஸ்ட் பண்ணணும், விக்கிபீடியா பேஜ் வந்துடும் HTML ஃபைல். அந்த ஃபைலை வந்து நம்ம மாற்றி அமைக்கிறோம். இப்போ நான் மறுபடியும் ரீலோட் பண்ணேன் அப்படின்னா அதெல்லாம் வந்து போயிடும். ஏன்னா மறுபடியும் HTML பேஜை வாங்கிட்டு வந்துடும். அங்கே வந்து விக்கிபீடியா அப்படின்னு தான் இருக்குது. இதே மாதிரி ஆக்ட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டே இல்லை உங்கள் தம்பிக்கிட்டே இல்லை உங்கள் தங்கச்சிக்கிட்டே காமிச்சு மாஸ்க் கட்டிடுங்க. ஓகே, அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ரெடி சொல்லு. அடுத்தா? ஆமாம், வீடியோ 5 நிமிஷம் ஆகிப்போச்சு. அவ்வளோதான், போதும். அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஓகே, 5 மினிட்ஸ் ஆச்சு. அதனால் நம்ம இதோட முடிச்சிடுவோம். அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த போயிடுவோம். போன வீடியோவில் நான் தட்டினதுனால பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ 5 மினிட்ஸில் முடிச்சாச்சு. ஓகேங்களா? முடிச்சிட்டான். ஓகேங்களா? சரி, ஓகே. அகைன் அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் புது டேக்ஸ், புது டெக்னிக்ஸோட சசி சொல்லி தருவான். ஓகேங்களா? சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அதை சொல்லுடா. இவர் தான் விஷால், நான் தான் சசி. நன்றி, வணக்கம். யார் சொல்லுவான்? இவர் தான் விஷால், நான் தான் சசி. நன்றி, வணக்கம்.